த மதுரை மாதிரியான படத்துல நடிச்ச ஹீரோயின் ரக்ஷிதாவா இவங்கன்னு பலருமே இவங்களோட ரீசெண்ட் வீடியோவை ஷேர் பண்ணிட்டு வராங்க. சாணக்கியா சாங்க 90s கிட்ஸ் யாராலையும் மறக்க முடியாதுன்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு ஹீரோயின் இப்படி உடல் எடை கூடி ஆளே அடையாளம் தெரியாத மாதிரி இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு பலருமே சோசியல் மீடியால பேசிட்டு வராங்க. கர்நாடகாவை சேர்ந்த இவங்க புனித் ராஜ்குமாரோட அப்பு படத்துல நடிச்சது மூலமா ரொம்பவே பிரபலமானாங்க. அதுக்கப்புறம் தெலுங்கு மற்றும் தமிழ்ல சில படங்கள் நடிச்சாங்க. டைரக்டர் பிரேம் அப்படிங்கிறவரை திருமணம் பண்ணதுக்கு அப்புறம் இவங்க சினிமால இருந்து விலகிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க உடல் எடை ஏறிட்டே போயிருக்கு. அதுக்கு காரணம் இவங்களோட ஹெல்த் கண்டிஷன் சொல்லப்படுது. மேலும் இவங்களுக்கு தைராய்டு பிரச்சனையும் இருக்கிறதாகவும் அதனாலதான் இவங்க உடல் எடை அதிகரிச்சிருக்காங்கன்னு இப்படி உறுதிப்படுத்தப்படாத பல செய்திகள் சோசியல் மீடியால வெளியாகிட்டு இருக்கு. சமீபத்துல இவங்களோட தம்பி ராணாக்கு ஃபேஷன் டிசைனர் ரக்ஷிதா கூட திருமணம் ஆச்சு. இந்த திருமண விழாவுக்கு கன்னட நடிகர்கள் பலருமே நேர்ல வந்து வாழ்த்தி இருந்தாங்க. அப்ப எடுக்கப்பட்ட வீடியோ சோசியல் மீடியால வைரலாகவே பலருமே இது ஆக்ட்ரஸ் ரக்ஷிதா தானேன்னு அவங்களோட இந்த வீடியோவை வைரல் பண்ணிட்டு வராங்க. சிலர் இது ஃபேக் நியூஸ் அப்படின்னும் இது அவங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. இந்த நிலையில இது சோசியல் மீடியால பேசு பொருளாவே மாறி இருக்கு. அதுக்கப்புறம் இது உண்மையாவே ஆக்ட்ரஸ் ரக்ஷிதா தான் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. நிறைய பேர் அப்போ எப்படி இருந்தாங்க இப்ப இப்படி ஆயிட்டாங்களேன்னு பேசிட்டு வராங்க. இவங்களுக்கு 40 வயசு ஆகுது. என்னதான் சினிமால நடிக்கிறது இல்ல அப்படின்னாலும் டிவி ஷோஸ் பண்ணிட்டு தான் வராங்க. முக்கியமா நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணிட்டும் வராங்க. பலருமே இவங்க வெயிட் கெயின் பண்ணதை பார்த்து வருத்தப்பட்டாலும் ரக்ஷிதா அதை பத்தியெல்லாம் யோசிக்காம ரொம்பவே சந்தோஷமா அவங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு தான் வராங்க அப்படிங்கறத அவங்க இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் பார்த்தாலே தெரியுது.